Friends, I'm not a tips provider, calls provider, அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு, எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் வந்து நிறைய பேர் பிடிக்காது. டிமோட்டிவேஷன் நினச்சிருக்காங்க, அப்புறம் நெகட்டிவ் வீடியோஸ் நினச்சிருக்காங்க. அப்புறம் வந்து எதுக்கும் இப்போ நீங்கள் நம்ம சேனல் வியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ரியாலிட்டி பற்றி பேச சொல்ல வந்து நிறைய பேர் நிற்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் அதுவே ஒரு பொய்யான விஷயத்தை வந்து பரப்ப சொல்ல நிறைய பேர் வந்து அந்த பக்கம் கை தட்டுவாங்க, நிறைய சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் ஒரு விஷயம் இதுதான் நடக்குது அப்படின்னா அந்த கசக்கும், அந்த கசக்கிற விஷயம் வந்து பிடிக்காமல் போயிடலாம். சரி, அந்த மாதிரி மக்களுக்காகவும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி பற்றி போடலாம் அப்படின்னு. இது வந்து நான் புதுசாக ஒன்றும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. இது நிறைய யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னு தெரியும், ஆனால் நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காது. அதாவது இந்த 920 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதே வந்து வேறு விதமாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு கரெக்டாக முறையாக படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் வந்து ஒர்க் பண்ணணும். பேக் டெஸ்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் போட்டுங்க. பேக் டெஸ்ட் கிடையாது, ஃப்ரண்ட் டெஸ்ட். லைவ் மார்க்கெட்டில் இது கூட ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் சின்ன நெளிவு சுழிவுகள்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வரும். உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா 3 மாதம் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்கள் கைக்கு வரும். ஏன்னா அந்த 3 மாதம் வந்து ரொம்ப டஃப் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டஃப் கொடுக்கல, அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். இதுக்கு நம்ம அப்படியே எதுவுமே தெரியாத பிளைண்டாக போயிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஓரளவுக்கு லைட்டாக நாலேஜ். அதாவது சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது லோ ஹையர் ரேஞ்ச் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சிம்பிள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாவே இதை நீங்கள் ஈஸியாக கையாளலாம். அதாவது இப்போ 920 அப்படின்றத நான் ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன்னா, ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 920 கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த 920 கேண்டில் எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்றத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அது ஒரு 3 மாதம் அந்த கேண்டில் கூட ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கேண்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த 920 கேண்டில் வந்து ஹேமர் டைப்பில் க்ளோஸ் ஆகுதா, இல்லை டோஜி டைப்பில் க்ளோஸ் ஆகுதா, இல்லை எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது, பாட்டம் மாதிரி க்ளோஸ் ஆகுதா, இல்லை ஒரு ஷேடோ மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதா, எந்த மாதிரி 920 கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு விஷயம் தெரியும். ஆனால் இந்த எல்லா கேண்டிலையும் நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். அப்படிலாம் ஒன்றும் ஆப்ரேட் பண்ண முடியாதுலாம் கிடையாது. இப்படி தான் க்ளோஸ் ஆகணும், அப்படி தான் க்ளோஸ் ஆகணும்லாம் கிடையாது. அந்த எந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை வழி நடத்தும். ஓகேங்களா, நீங்கள் அதை முழுசாக நம்பணும், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து நீங்கள் சுயமாக டிசிஷன் எடுக்கக்கூடாது. எது ஆஃப்டர் பொசிஷன். இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக இதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் வந்து இது ஒரு க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு பிளான் சேஞ்ச் பண்ணிவிடுவீங்க. கொஞ்சம் ஐயோ வந்த காசு போயிடுச்சு, ரிட்டர்ன் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்து பிளானில் வந்து உங்கள் விருப்ப பிரகாரம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் என்ன நம்ம நடக்குமோ அது பிரகாரம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, அந்த ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணிவிட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு வந்து போதும், ப்ராஃபிட் போதும், இல்லை போய்டும், மார்க்கெட் சென்டிமெண்ட்டு அன்னைக்கு அதை பார்க்குறது இதை பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து குழப்பிட்டு கடைசியில் விட்டுடுவாங்க. அப்படி கிடையாது. இந்த 920 ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். நான் என்ன சொல்ல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஆகட்டும், எத்தனை பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஏன் ஹிட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போது 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகுது. ரெண்டாவது கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அது எங்கே க்ரியேட் ஆகுது, எது க்ரியேட் ஆகுது பரவாயில்ல, எங்கன்னா க்ரியேட் ஆகிடும், இதுக்கு மேலேனா க்ரியேட் ஆகட்டும், இந்த கீழேனா க்ரியேட் ஆகட்டும், சைட்லனா ஆகட்டும், எங்கன்னா ஆகட்டும். இந்த கேண்டிலுடைய
லோ ஹை எங்கே பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பையிங்காக பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த பையிங் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெண்டோடைய அப்சர்வேஷன் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்டோடைய அப்சர்வேஷன், அதாவது இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுடைய ட்ரெண்டோடைய அப்சர்வேஷன் என்ன, பை சைடு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து அப்பில் போயிட்டுருக்குது அப்படின்ற விஷயம். இது வந்து ப்ராக்டிஸ், அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் டெஸ்ட் எடுங்க லைவ் மார்க்கெட்டில், இது ரெகுலராக அது கூட ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எதை பார்க்கணுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு வாரம் 10 நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் பார்க்க மாட்டீங்க. அது வந்து ஒரு ரேஷன்ஸில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க மாட்டீங்க, ஒரு சப்போர்ட்டில் இருக்குதான்னு பார்க்க மாட்டீங்க, எதையும் பார்க்க மாட்டீங்க. அப்படியே பிளைண்டாக வந்து பண்ணுவீங்க. ஆனால் அது கூடவே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ண சொல்லும். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்ற எண்ணம் உங்களை அறியாமே பார்ப்பீங்க. இந்த ட்ரெண்டில் அப்பில் இருக்குதா இல்லை சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸில் இருக்குதா அப்படின்ற விஷயம் வந்து உங்களை அறியாமே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதனோட லைக்ஸ் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட கூட ஒரு 1000 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். சரி, நம்ம சேனல் வந்து பெரிய பிரபலமான ஒன்று சேனல் கிடையாது. ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். மொத்தத்தில் இதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் மூலியமாக ரியாக்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸ் மூலியமாக ரியாக்ட் பண்ணலாம். கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து என்னுடைய பார்வையில் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதே 920 எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இது என்னுடைய பார்வையில் எப்படி நான் எடுக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி இந்த வீடியோ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இப்போ இந்த 920 அப்பர் சைட் அதை க்ளோஸ் கொடுங்க. இது 915லேருந்து 920 ஃபினிஷ் ஆகிடுச்சிங்களா? ஸோ 920லேருந்து 925 இது கேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, இதே 925 வைக்கிறதானு சொல்லி கேட்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது 920க்கு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. 920க்கு முடியுது இந்த கேண்டில். இது 920லேருந்து 925 கிரியேட் ஆகிருக்குது கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதனால் 920 வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். ஒரு வேளை அது தப்பாக இருந்தால் நீங்கள் 925 கூட மாற்றிக்கலாம். நான் வேணான்னு சொல்ல வரல. ஓகேங்களா? செகண்ட் கேண்டில் அப்படி வச்சுக்கலாம் இல்லைனா. ஓகே, செகண்ட் கேண்டிலுடைய ஹை கட் பண்ணால் பையிங்காக பிளான் பண்ணுங்கள், லோ கட் பண்ணால் செல்லிங்காக பிளான் பண்ணுங்கள். இப்போ சொல்லலாம் சார் டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் மேலே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்எல் எவ்வளோ வைக்கணும்னு டிசைட் பண்ணுங்கள். ஸோ அது எஸ்எல் வந்து எப்படின்னா அந்த செகண்ட் கேண்டிலுடைய லோ ஹை இருக்குல்ல, அந்த ஹையே லோவோ நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். அந்த செகண்ட் கேண்டில் வந்து மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரை சின்ன சைஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த செகண்ட் சைஸ் கேண்டில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இக்னோர் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த செகண்ட் கேண்டிலோட சைஸ் வந்து 100 பாயிண்ட் வருது, 150 பாயிண்ட், 200 பாயிண்ட் எல்லாம் பெருசாக வருது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. 100 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப்லாஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷனில் பண்ணுறீங்கன்னா 100 பாயிண்ட் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 பாயிண்ட் வந்து எஸ்எல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து மேக்ஸிமம் நமக்கு எஸ்எல் கம்மி பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் டிசைட் பண்ணிக்கலாம். டார்கெட் எப்படி டிசைட் பண்ணிக்கலாம், உங்களுடைய எஸ்எல் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டார்கெட் ஓகே. ஏன்னா புரோக்கர் டேக்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கணும். அதனால் அந்த 50 பாயிண்ட்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி ஒர்க் பண்ணணும். சரி, இப்போ சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு, ரைட்? ஓகேங்களா? 5 மினிட்ஸோடைய ஃபஸ்ட்டு கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த ரெண்டாவது கேண்டில் எந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்க, எந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்குது? லோயர் சைடு க்ளோஸ் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட பாட்டம் சைடு க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இதில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கேண்டில் க்ளோசிங் கவர் கொடுத்தாங்க, ரெண்டாவது கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? பையர்ஸை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது போக போக ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல ட்ரெண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு கவனிச்சிக்கங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது நம்ம இந்த உண்மையிலேயே நம்ம டவுன் சைட் போகலாமா அப்படின்ற விஷயம் வந்து ட்ரெண்ட் டவுனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே சமயத்தில் நேற்றோட லோ வந்து உங்களுக்கு க்ளோஸ் கீழே வந்து கவர் ஆகுதா, ஓகே நேற்றோட லோவும் பிரேக் ஆகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். இது வந்து இப்போ ஃபஸ்ட் டே அப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டாவது டே வந்து இன்னொரு நாள் வேறு மாதிரி பண்ணுவீங்க. அந்த ரெண்டாவது டே வந்து அதே மாதிரி ட்ரெண்ட் பார்ப்பீங்க, நேற்றோட ஹை லோ க்ளோஸ் ஆகுது அது மாதிரி பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கேண்டலோடைய பவர் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ரெண்டாவது கேண்டலோடைய கவர் வந்து மேலே ரிஜெக்ஷன், கீழே ஒரு ரிஜெக்ஷன், இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுக்குறது என்ன அர்த்தம்? கீழே பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மேலே செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் ரிஸ்க்கு கொஞ்சம் அதில் இருக்குது, அந்த ட்ரேடில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்லுது ஒரு 3 months இதில் நல்லா ஒர்க் பண்ணுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் டெஸ்ட்டோ இல்லை ஃப்ரண்ட் டெஸ்ட்டோ எடுத்து காமிச்சிடலாம், ஆஹா ஓஹோன்னு சூப்பராக இருக்குது ஸ்ட்ராட்டஜி காமிச்சிடலாம். ஆனால் அதில் ஒர்க் பண்ண சொல்ல உங்களுக்கு அது ஒரு ஃபீல் தெரியும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னோட யூடியூப் சேனல் சரி யாரோ யூடியூப் சேனல் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா அது வேறு யாரோட ஸ்ட்ராட்டஜி, அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் அது 3 மாதம் 4 மாதம் ஒர்க் பண்ணால் தான் அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆகும். அது வரல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லோ கட் ஆகிடுச்சிங்களா? இந்த லோ கட் ஆகிடுன்னா இந்த ஹையும் லோவும் பாருங்க. இது எவ்வளோ? 41,550, 40,650, 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது.
ஓகேங்களா. இந்த 100 பாயிண்ட் மேலே இருக்குது செகண்ட் கேண்டில் அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ண சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்குமா, நம்மளால் முடியாது அப்படின்லாம். இப்போ உங்களுக்கு போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு என்ன வரணும் உங்களுக்கு, சரி 150 பாயிண்ட்டில் நான் வந்து ஒரு 75 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் நான் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண சொல்ல ஒரு சின்ன செகண்ட் சைஸ் கேண்டில் வந்து ஸ்மால் கேண்டில் ஒரு 80 பாயிண்ட்டில் 100 பாயிண்ட் உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்து ஈஸியாக இருக்கும். இப்போ 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லோ சைட் கட் ஆனால் நீங்கள் சேல் எடுங்க, சமையலிங்கன்னா ப்ராஃபிட்டுங்கன்னா புக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உங்களுக்கு 1:1 ரிஸ்க் ரேஷியோ எவ்வளவோ அந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். முழுசாக நம்புங்க. சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டெலாம் வரும், அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த இடத்துல க்ரீன் கலர் வரும், இப்படி மேலே போகிற மாதிரி காமிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் அல்லாத மாதிரி என்ன வேணாலும் உங்களுக்கு மேஜிக் காமிச்சிட்டே இருக்கும். எதுக்கும் பயப்படாதீங்க, தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வரைக்கும் உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகி கட் ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், அன்றைக்கி ரிகவர் பண்ணணும், இன்றைக்கி ஒரு 50,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 13ஆம் தேதி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறோம் வச்சுக்கலாம். இது என்ன தேதி 13? ஓகே 13ஆம் தேதி பார்க்குறோம். இப்போ அடுத்த தேதி நாள் என்னது 14ஆம் தேதியா, 14ஆம் தேதி இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த ஒன்று அன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துச்சு, ரைட் ஓகே. சரி 14ஆம் தேதி என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, ஏன்னா இப்போ நேற்றோடைய சினாரி வேறு இருக்கும், டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரே மாதிரி நேற்று கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு செகண்ட் கேண்டில் அப்படின்னா ரெண்டாம் நாள் கீழே க்ளோசிங் கொடுக்குமா, இல்லை நான் சொன்னேன் இல்லை செகண்ட் சினாரியோ மேலே ரிஜெக்ஷன் கீழே ரிஜெக்ஷன். அப்போ என்னென்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இப்போ அந்த ஒரு போன லாட்டில் வந்து 100 குவான்டிட்டி போட்டு பண்ணிங்கன்னா இதில் வந்து ரிஸ்க்கு கம் பண்ணுங்கள், ஒரு 25 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுல உங்களோட நார்மல் குவான்டிட்டி என்னவோ அது ரெகுலராக பண்ணுங்கள். மாற்றி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ 100 குவான்டிட்டி ஒரு நாள் 200 ஒரு நாள் 300 அப்படி மாற்றி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களோட லிமிட் எவ்வளோ லிமிட் செட் பண்ணிக்க, 100னா 100 தான், அவ்வளோ அதுக்கு மேலே வேணாம். ஆனால் அந்த 100க்குனா கம்மி எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ட்ரேடில் டவுட் இருக்குது, எனக்கு போகுமா இல்லையான்னு தெரியல, ட்ரெண்டு டவுன் தான் இருக்குது, ஆனால் நேற்று லோவும் கீழே க்ளோஸ் கொடுக்குது, எல்லாமே கரெக்டாகுது. ஆனால் அந்த செகண்ட் கேண்டில் வந்து ரிஜெக்ஷனோட கிடைக்குது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா குவான்டிட்டி சைஸ் கம்மி பண்ணிங்க, அதோட லோ ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் என்ன ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் அன்றைக்கி, ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ரிஸ்க்கும் அதே மாதிரி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மேலே வந்து எஸ்எல் ஹிட் ஆகல, ப்ராஃபிட் வந்துருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் வர சொல்ல அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா மறக்காமல் மேக்ஸிமம் 1000 லைக்ஸ் அபவ் வரணும். என்னுடைய ரிக்வஸ்ட் இது 1000 லைக்ஸ் மேலே பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸை மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வரணும். ஓகே சரி 14ஆம் தேதி பார்க்கலாம். இது 13ஆம் தேதி பார்த்தாச்சு, 14ஆம் தேதி பார்த்தாச்சு. 15ஆம் தேதி என்ன பார்த்து பார்க்கலாம், அதையும் பார்த்துலாம் இருங்க. ஓகே இங்கே பாருங்கள், 14ஆம் தேதி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சு. அந்த க்ளோசிங் ஏரியாவோட லோவும் தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம், நான் 2 விஷயம் பாருங்கள். கீழே பையர்ஸ் வந்து பை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. சேம் இதே மாதிரி அந்த இடத்துல வந்து குவான்டிட்டி சைஸ் கம்மி பண்ணுங்கள், 25 இல்லை 50. உங்களுக்கு என்ன ஒரு நார்மல் சைஸோ அதில் பாதியோ கால்வாசியோ மட்டும் ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சேவிங் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் உங்களோட கேபிட்டல் மட்டும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க. இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக ஹை குவான்டிட்டி போட்டு பண்ணாதீங்க, ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்க உங்களுக்கு தெரியும். நீங்களே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. எப்போ ஒருத்தர் ப்ராஃபிட் ஜோன் நல்லா க்ளீனாக வந்துட்டாங்களோ அவங்க எக்காரணத்தை கொண்டும் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ அந்த நம்ம ஒரு 1000 ரூபாய் இருந்தால் 1001 வந்தால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ். அதில் 1100 1200 1000 2000 மேலே அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வரக்கூடாது. 1001 1002 1003 இது மாதிரி ஸ்லோவாக அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா வந்து ரிஸ்க் எடுத்தாலும் அந்த 1 ரூபா 2 ரூபா தான் ஆகும். ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய எஃபர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் தன்னாலும் வந்துடும். எந்த மார்க்கெட்டில் நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக உங்களால் சர்வைவல் பண்ணி மேலே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.